அனைவருக்கும் வணக்கம். நான் ரவிக்குமார் ஃப்ரம் பில்வேஸ் அஷூரன்ஸ். இன்னைக்கு நம்ம மெஷர் பண்ண போறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம கிரவுண்ட் லெவல்ல ஒரு பெல்ட் பீம் போட்டிருந்தோம். அதாவது எல்லா பில்லரையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு பீம் போட்டிருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த பீமுக்கு மேல காலம் பில்லரை வந்து பேஸ்மெண்ட் லெவலுக்கு ரைஸ் பண்ண போறோம். அதாவது கிரவுண்ட் லெவல்ல இருந்து 3 ஃபீட்டுக்கு ரைஸ் பண்ண போறோம். அதான் நம்ம பேஸ்மெண்ட் லெவல். அதை ப்ராப்பரா பண்றாங்களா அப்படிங்கிறத அஷூர் பண்ண போறோம். அதாவது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஷூ மேக் பண்ணி அந்த ஷூ மேக் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு மேல பாக்ஸ் அடிச்சு அந்த பாக்ஸ்ல காங்கிரீட் போட்டு அந்த காலம் பில்லரை 3 ஃபீட்டுக்கு ரைஸ் பண்ண போறாங்க. அதை நம்ம ப்ராப்பரா பண்றாங்களா அப்படிங்கிறத அஷூர் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 25/11/2025. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, மொத்தம் இருக்கிற 14 பில்லரை 2 பேட்சா பிரிச்சுட்டோம். ஸோ பேட்ச் 1ல 7 பில்லரும், பேட்ச் 2ல 7 பில்லரும் 2ஆ செப்பரேட் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, மார்னிங் ஃபர்ஸ்ட் பேட்ச்ல இருக்கிற 7 பில்லருக்கு ஷூ மேக் பண்ணோம். ஆஃப்டர் லஞ்ச் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச்ல இருக்கிற 7 பில்லருக்குமே வந்து காலமை வந்து 3 ஃபீட்டுக்கு ரைஸ் பண்ணிட்டோம். இவென்ச்சுவலி நம்ம என்ன பண்ணோம்னா, செகண்ட் பேட்ச்ல இருக்கிற 7 பில்லருக்கு வந்து இன்னைக்கு ஆஃப்டர் லஞ்ச் வந்து அதுக்கு ஷூ மட்டும் மேக் பண்ணி வச்சுட்டோம். பிகாஸ் அதை நாளைக்கு வந்து பில்லர் ரைஸ் பண்ணுறதுக்காக. அதான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 25/11/2025 போஸ்ட் லஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பில்லர் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் 4 o'clock ஃபர்ஸ்ட் பில்லர் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதுக்கு என்ன பண்ணோம்னா, ஆல்ரெடி கீழே ஷூ போட்டிருந்தோம். அந்த ஷூக்கு மேலே இந்த பாக்ஸை வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் காங்கிரீட் மிக்சரை கொண்டு வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே போட ஆரம்பிச்சிருவோம். அப்படி போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி குச்சியை வச்சு ப்ராப்பராக குத்தி விடணும். அண்ட் சுத்தியில வச்சு அந்த பாக்ஸவே ஹோல் பாக்ஸவே நல்லா அடிச்சு விடணும். ஸோ தட் வைப்ரேட்டர் போட்ட எஃபெக்ட் கிடைச்சிரும். ப்ளஸ் அந்த கம்பியும் பார்த்தீங்கன்னா, பில்லர் கம்பி மேலே வருது பார்த்தீங்களா, அந்த கம்பியை நல்லா இப்படி ஆட்டி விடுறது மூலியமா என்ன ஆகும்னா, உள்ள எந்த ஒரு பபுளும் இருக்காது. அந்த மாதிரி பண்ணி மேலே கொண்டு வந்தோம். சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாக்ஸ் வெளியே அடிச்சிருக்கும் பார்த்தீங்களா, இந்த இரும்பு பாக்ஸ். இதுக்கு உள்ள வர பில்லர் கம்பி பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு சைடுல போய் சாஞ்சிருக்கும் அந்த ஹோல் கம்பியுமே. அதை ஸ்ட்ரைட்டா கொண்டு வரணும். அப்படி இல்லாட்டி பில்லர் ஃபுல்லாவே கிராஸ் ஆயிரும். ஒரு சைடுல வந்து அதிகமான கான்கிரீட் இருக்கு. இன்னொரு சைடுல ரொம்ப கம்மியான கான்கிரீட் இருக்கும். அதை ஸ்ட்ரைட்டா கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுவோம்னா, 2, 3 சைடுல இல்ல 4 சைடுல கூட கல்லு வச்சு அது ஸ்ட்ரைட்டா வருதா அப்படிங்கிறதையும் அஷ்யூர் பண்ணிக்குவோம். அண்ட் ஃபைனலா என்னன்னா, தூக்கு குண்டு வச்சு இந்த ஹோல் பாக்ஸுமே ஸ்ட்ரைட்டா வருதாங்கிறத என்ஷூர் பண்ணிக்கணும். இல்லாட்டி கிராஸா போயிரும். ஏதோ ஒரு சைடு போயிரும். அப்படி வரக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, தூக்கு குண்டு வச்சு ஸ்ட்ரைட்டா வருதாங்கிறத பார்த்துக்கணும். அப்படி ஸ்ட்ரைட்டா வரல அப்படின்னா, அதுக்கு குச்சி வச்சு அந்த ஹோல் பாக்ஸவே வந்து எந்த சைடு சாஞ்சிருக்கோ அதை வந்து ஸ்ட்ரைட்டா பண்ணிக்குவோம். அது எல்லாம் இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4:30 ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம தேர்ட் பில்லரை ரைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த தேர்ட் பில்லர் ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சிமெண்ட் பாலை உள்ள ஊற்றிக்கணும். ஸோ தட் நமக்கு போடுற காங்கிரீட் மிக்சர் எல்லாமே நல்லா ப்ராப்பராக உள்ள செட் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி காங்கிரீட் சிமெண்ட் பாலை ஊற்றிட்டு காங்கிரீட் மிக்சரை உள்ளே போட்டு இந்த மாதிரி நல்லா கம்பி வச்சு நல்லா குத்தி விடுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒவ்வொரு காங்கிரீட்டாக போட குத்தி விட்டு ப்ளஸ் இந்த சுத்தியிலால நல்லா அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே அடிச்சு விடணும். ஸோ தட் இட்ஸ் ஈக்குவல் டு வைப்ரேட்டர் எஃபெக்ட். வைப்ரேட்டர் நம்ம போடலை, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி இந்த குச்சியை வச்சு நல்லா குத்தி விட்டாரு நம்ம மேஸ்திரி பையன். ஸோ ரூபேஷ்ங்கிற பையன் நல்லா குத்தி விட்டா அப்படி. ப்ளஸ் காங்கிரீட்டை உள்ளே போட்டுகிட்டே இருக்கணும். அண்ட் இந்த சுத்தியில வச்சு அப்பப்போ நல்லா தட்டி விட்டுக்கணும். அண்ட் என்ன பண்ணணும்னா, இந்த கம்பியவே அந்த பில்லர் கம்பி நல்லா அப்படி ஷேக் பண்ணி விட்டுக்கணும். அண்ட் இப்போ பாருங்க, தூக்கு குண்டை வச்சு செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைட்டா இருக்கா பாக்ஸ் அப்படிங்கிறது. அப்படி ஸ்ட்ரைட்டா இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா தள்ளி அங்கே கீழே எல்லாம் வந்து கல்லெல்லாம் வச்சு இந்த கல்லை வச்சு நல்லா பேக் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரைட் பண்ணிட்டாங்க. கீழே கல்லை வச்சு நல்லா முட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டாங்க. சம்டைம்ஸ் வந்து பலகை கூட வைப்பாங்க. தூக்கு குண்டு வச்சு செக் பண்ணி பார்க்குறாங்க. அது ஸ்ட்ரைட்டா வருதா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்குவாங்க. அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி குச்சி வச்சு அதை ஸ்ட்ரைட் பண்ணிக்குவாங்க. இல்லை கீழே கல் வச்சு அதை அடிச்சு ஸ்ட்ரைட் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரைட் ஆகிற வரைக்கும் அந்த ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க. பாருங்க, இப்போ கல் வச்சு அதை ஸ்ட்ரைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அப்படி இல்லாட்டி பில்லர் ஒரு சைடாக சாஞ்சிரும். இது ரொம்ப முக்கியம். ஸோ இது 14 பில்லருக்கு இதே ப்ராசஸை நாங்கள் கண்டினியூ பண்ணோம். இது ஸ்ட்ரைட்டாக இருக்காங்கிறத என்ஷூர் பண்ணோம். ஓகே, இதே ப்ராசஸ் தான் வந்து எல்லா இதுக்குமே வரும். இப்போ பாருங்க, அடுத்த பில்லர் 4th பில்லருக்கும் ஃபர்ஸ்ட் சிமெண்ட் பாலை உள்ள ஊற்றணும். தென் அதுக்கப்புறம் தான் காங்கிரீட் போடணும். ஸோ தட் அந்த காங்கிரீட் எல்லாமே மிக்சர் நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிடும். தென் நல்லா குத்தி விடணும். தென் அந்த ஹோல் பாக்ஸையும் அந்த சுத்தியில வச்சு அடிச்சு விடணும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் வந்து இந்த 14 பில்லருக்கு இதே ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். நான் இப்போ மேலே சொன்ன பார்த்தீங்களா, இதே ப்ராசஸ் தான் 14 பில்லருக்குமே பண்ணாங்க. இதை நம்ம
டிரான்ஸ்பரன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த 14 பில்லரும் எப்படி மேக் பண்ணாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் 14 செகண்ட்ஸ் வரைக்கும் இதே ப்ராசஸாக ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். இப்போ 4th பில்லர் முடிஞ்சு 5th பில்லர் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி 6th 7th அப்படின்னு சொல்லி 14 பில்லர்ஸ் வரைக்கும் இதே ப்ராசஸாக ரிப்பீட் ஆகும். இது ஃபுல்லாக இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச்ல 7 பில்லர வந்து ரைஸ் பண்ணோம் பார்த்தீங்கல்ல. 25, 11, 20, 25 அதோட அவுட்புட் தான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. அது எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. எங்கேயுமே ஒரு ஏர் பபிள் இல்லாம நீட்டா வந்திருக்குது. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, நல்லா நம்ம குத்தி விட்டது. பிளஸ் வந்து நம்ம அந்த இது ஃபுல்லாவே சுத்தியல் வச்சு அடிச்சது. அந்த பில்லர் பாக்ஸ் ஃபுல்லாவே. ஸோ அதனால
எந்த ஒரு பபுள் இல்லாம நீட்டா வந்திருக்குது. அதோட அவுட்புட் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த 14 பில்லர்லயும் பார்த்தீங்க அப்படின்னா, பில்லருக்கு மேல வந்து நம்ம ஜல்லிக்கல்ல போட்டுட்டோம். அதாவது கான்கிரீட் போட்டு முடிச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு, ஒரு 1/2 அன் ஹவர் கேப்ல என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஜல்லிக்கல்லெல்லாம் கொண்டு போய் மேல மேல போட்டு வச்சாச்சு. இதோட பர்ப்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இதுக்கு மேல பில்லர் ரைஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கான்கிரீட் வந்து இந்த கான்கிரீட்டோட நல்லா ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அப்படி போடாம விட்டுட்டோம், பிளைனா விட்டுட்டோம் அப்படின்னா, இதுக்கு மேல போடுற அந்த கான்கிரீட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பில்லர்ல வந்து ப்ராப்பரா ஃபிக்ஸ் ஆகாது. அதுக்காக இந்த மாரி ஜல்லிக்கல்லு போட்டுட்டோம். அந்த குவாலிட்டிய நம்ம அஷ்யூர் பண்ணிட்டோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 27/11/2025. இப்போ செகண்ட் பேட்சோட பில்லர் அவுட்புட் பார்க்குறீங்க. செகண்ட் பேட்ச்ல நம்ம போட்ட 7 பில்லர்ஸோட அவுட்புட் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா, ஏர் பபிள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்குது. மேக்ஸிமம் இல்ல. பிகாஸ் ஆஃப் நம்ம அந்த குச்சிய வச்சு நல்லா கான்கிரீட்ல குத்தி விட்டது. பிளஸ் அந்த ஸ்டீல் பாக்ஸ் ஃபுல்லாவே நம்ம சுத்தியில வச்சு அடிச்சு விட்டதுனால பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு வைப்ரேட்டர் எஃபெக்ட் கிடைச்சது. அதனால எந்த ஒரு ஏர் பபிள் இல்லாம ரொம்ப நீட்டா வந்திருக்கு. அதோட அவுட்புட் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ பேட்ச் 1ஓட 7 அவுட்புட் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ பேட்ச் 2ஓட 7 அவுட்புட் பார்க்குறீங்க. ஸோ 14 பில்லரும் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நீட்டா வந்திருக்குது. அதோட அவுட்புட்ஸ் வந்து நீங்க இப்போ பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம என்ன அஷ்யூர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, காலம் பில்லர பேஸ்மெண்ட் லெவல் வரைக்கும் ரைஸ் பண்றதுக்கு, ஷூ ஃபர்ஸ்ட்டு மேக் பண்ணி, அதுக்கு மேல பில்லர் ரைஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத அஷ்யூர் பண்ணியிருக்கோம். மீன்வேல் என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த பில்லர் ரைஸ் பண்ற இடத்துல பார்த்தீங்கன்னா, கான்கிரீட் போடும்போது உள்ள சிமெண்ட் பால் ஊத்தி, அதுக்கு மேல கான்கிரீட் போட்டாங்களா அப்படிங்கிறதும், அது போடும்போது நல்லா அந்த கான்கிரீட்ட ஒரு கம்பி வச்சு நல்லா குத்தி விட்டாங்களா அப்படிங்கிறதும், பிளஸ் பில்லர் கம்பி நல்லா ஷேக் பண்ணாங்களா அப்படிங்கிறதும், பிளஸ் அந்த கான்கிரீட்டோட பாக்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, சுத்தியில வச்சு அடிச்சு ஒரு நல்ல வைப்ரேட்டர் எஃபெக்ட் கொண்டு வந்தாங்களா அப்படிங்கிறதும், பிளஸ் அந்த பில்லர் கம்பி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, உள்ள ஸ்ட்ரெயிட்டா வந்திருக்கிறதுக்காக கல்லெல்லாம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அது ஸ்ட்ரெயிட்டா வந்திருக்கா அப்படிங்கிறதும், பிளஸ் அந்த கான்கிரீட் போட்டு முடிச்சு ஒரு 1/2 அன் ஹவர்ல அந்த மேல கொஞ்சம் ஜல்லிக்கல்லெல்லாம் போட்டு வச்சோம் அப்படின்னா, ஃபர்தர் ஸ்டேஜுக்கு வந்து அது நல்ல ஒரு கான்கிரீட் ஒரு நல்ல ஃபிக்ஸிங்கா இருக்கும். அப்படிங்கிறதையும் நம்ம அஷ்யூர் பண்ணியிருக்கோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் அனதர் அஷ்யூரன்ஸுடன் சந்திப்போம்.